இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எல்லாருக்குமே கம்மி. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி பொட்டு படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால் அன்பால் சிரிப்பால் ஒரு சிந்தனையோட இந்த படத்தை வந்து நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னாரு. வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலவங்க, ஹலோ அப்படியான்னு போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணுக்கு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓ ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் அ வெரி கான்வர்சேஷனல், ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு, ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டா இது படிச்சுட்டு வந்து உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். சூர்யா த ஒன். நான் நிஜமாவே ஐ ஃபீல் மோர் ப்ரவுட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு see him. ஏன்னா அவருடைய க்ரோத்தை பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மன போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, நான் ஒரு 10 நண்பர்கள் கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ who must talk to him a lot as to tell him no இப்படி பண்ணுப்பா அப்படி இரு. You know, we've had a lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanamayiram. அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, அஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். யூனோ அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நடிப்புங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும், இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியா மேம் மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேர் ஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ யூனோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ஸோ லக்கி மோர் தென் எனி திங். படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு
அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பாக எழுதலைங்க. எவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறேன்றீங்களா? எவ்வளோ உண்மையில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன் ப்ரெஸ்ஸை பற்றி. பட் உண்மையில எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சில டைம் பிடிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வேற விஷயம். பட் இதில் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி மலையாளம்ல, தெலுங்குல, தமிழில் ஆல் த ப்ரெஸ் வர் வெரி கைண்ட் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டிவ். தெலுங்கு சினிமாவில் நல்ல படங்கள் வந்தால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை மாதிரி இந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லேயும் இது வந்து அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளுக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்ன காதலே வாங்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க, போய் தியேட்டரில் உட்காருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் he also told me how it was in the theaters. Women are loving it, families are loving it. So please enjoy the success and keep இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்க வந்து இப்ப தமிழுக்கு நீங்க கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்ப தமிழ் கத்துக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Hello everyone. So first of all, I want to say thank you to my team, Venki sir, GV sir, Radhika ma'am, Balaji sir, Bhavani, and our distributors, Sunil sir. And we are missing the one, Surya sir, Inga DOP Nimishana, Banglan, and all our team full. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much, guys. And next, I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. Maddie and the entire team are truly grateful for your support. And நீங்க படம் பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் பாருங்க ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்ல இருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்ல. லைக் ஏதோ ஒன்று, ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ please do watch it in theaters. And thank you so much, especially all here who are present. Thank you so much, guys. தேங்க்யூ மம்மி. அதாவது மேல ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டர் அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்க எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் சோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? Compliments நிறைய கிடைச்சா அப்படி, லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர். பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். வேறு சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்ல இருந்து எந்திரிச்சு they are like dancing. So I saw myself in that position. Like ஒரு 10-15 years முன்னாடி நான் எப்படி தியேட்டர்ல போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் இட், அந்த மாதிரி ஐ யூனோ ஏன் படத்துக்காக அது வந்தாங்க. சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பற்றி சொல்லுவாங்க, பிடிச்சிட்டாரு, ஒரு குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எவ்ரி ஒன். யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் டூயிங் மோர். நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம். எஸ், ஐஸ்வர்யா, ஸ்ருதி,
Manojetan, my assistant Anna, Maitrey, my makeup artist, Hemalata, my hair stylist, Akifa, Archana. So they were there throughout the movie. So எனக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். யூனோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ கேரவனில் தான் நான் இது காமிப்பேன். ஸோ தே கான்ஸ்டன்ட்லி அவர் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால தே நோ வேர் ஐம் வீக். இப்போ நைட் ஷூட்ஸு வந்துட்டு பண்ணும்போதெல்லாம் I'll be like இப்போ கொஞ்சம் மைக்ரைன் இருக்கும், அப்போ வந்து எனக்கு நல்லா பண்ணால் முடியாமல் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது they'll sit with me, they'll be like oh just give me a hug, யூனோ. அது வந்துட்டு ரொம்ப it elevates you. It's like okay நமக்காக people இருக்காங்க, so they are like counting on us. So you know நமக்காக நம்ம டீமுக்காக you know you should just get out there. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ எம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான என்ன வந்துட்டு they constantly support. So thank you so much guys for that. I'm truly grateful for you. தேங்க்யூ. அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்காக ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ஷைனிங் பிரைட். Thank you. தேங்க்யூ.